எபேசியர் 2 அதிகாரம் 6 முதல் 8 சொல்லுகிறது, அவரோடு கூட உன்னதத்திலே ராஜாக்களை போல நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். இதை குறித்து 1 பேதுரு 2 அதிகாரத்தில் பேதுரு எழுதும் பொழுது, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தமான ஆசாரிய கூட்டத்தை சேர்ந்தவர்கள், அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் அவர் எழுதுகிறார். மனம் கலங்காதிருங்க. என்று நாம் அருள்நாதரை தேடி செல்வேண்டே வருகிறோமோ, யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அருள்நாதரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது, சிறிய கூட்டமோ பெரிய கூட்டமோ நம்முடைய கரங்களை உயர்த்துகிறோம். ஐயா, என்னை ஏற்றுக்கொள்ள ஐயா, நான் பாவி என்று சொல்லுகிறோம். சின்ன ஜபம் தான், நடப்பதோ பெரிய காரியம். வானத்திலே தேவன் நம்முடைய பெயரை எழுதி கொள்கிற அவசரமா எழுதுகிறார். இன்றைக்கு தினகரன் தன் வாழ்க்கையை தந்திருக்கிறான் அப்பா, இன்று முதல் நான் அவனுக்கு அப்பா, நான் தான் அவனுக்கு எல்லாம், அவனை பாதுகாக்க வேண்டும் என்று கவனமா எழுதி வைத்துக் கொள்கிறார். ஆகவே தான் தேவன் சொன்னார், லூக்கா 10:20 இயேசு சொன்னார், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக நீங்கள் பரவசப்படுங்கள், களிகூறுங்கள் என்று சொன்னார். உலக வாழ்க்கையில் பெரிய மனிதர்களை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 10:7, நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்கருடைய பெயரோ அழியும். எரேமியா 17:13 பாருங்கள், துன்மார்க்கருடைய பெயர், தேவனை மறக்கிறவருடைய பெயர் புழுதியில் எழுதப்படும்.